6ஆம் வசனம். அப்பொழுது ஆ. சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்திருந்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். சேராபீன்களில் ஒருவன். சேராபீன் என்றாலே ஃபயர். சேராபின், ஃபயர் ஆஃப் காட். அந்த சேராபீன்களில் ஒரு வந்து தேவதூதன் பலிபீடத்தில் இருந்து, தேவாலயத்தில் பலிபீடம் இருக்கு, அங்கே பலி எரிந்து கொண்டிருக்கு, அக்கினி தழல் இருக்கு. அந்த பலிபீடத்தில் இருந்து, வீட்டில் இருந்து இல்லை, வீட்டில் உள்ள அடுப்பில் இருந்து இல்லை, தேவாலயத்தில் உள்ள பலிபீடத்தில் இருந்து ஒரு அக்கினி தழலை, நெருப்பு தழலை எடுத்து, அது எப்படி எடுக்கிறான்? அந்த தேவதூதன், அவனே அக்கினி தான், அவனாலும் கூட அவன் அந்த நெருப்பு தழலை தன் கையால் பிடிக்க முடியலை, ஒரு துரட்டால் பிடிக்கிறான். ஒரு அஷலதி நமக்கு அல்லது ஒரு ஈஷனகரதி நமக்கு அவ்வளோ ஃபயர். அது அதை எடுத்து பறந்து வந்து, நடந்து வந்தில்லை, ஓடி வந்தில்லை, பறந்து வந்து என் வாயை, என்னுடைய உதட்டை, என் லிப்ஸை தொட்டான். நம்ம உடம்புலேயே ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூ உதடு. இந்த உதட்டில் சேராபின் கையாலேயே பிடிக்க முடியாத நெருப்பு தழல் இந்த உதட்டில் பட்டால் எப்படி இருக்கும்? இப்படி அந்த அக்கினி தழல் அவனை வந்து தொடும்போது, பின்பு யாரை நான் அனுப்பி, யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, இந்த டச் வரும்போது தான் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும். நான் ஆண்டவரை பயன்படுத்தி சம்பாதிப்பதில்லை, ஏதோ பைபிளுக்கு அதை சொல்லி காணிக்க வாங்கிறதில்லை, ஏதோ ஒரு தன்னார்வ தொண்டன் ஒரு பேர் வாங்கிறதில்லை, ஒரு துண்டு வாங்கிறதில்லை. ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்.